நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷித்த திறமையை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? யாரையுமே ஒரு திறமை இல்லாதவனை யாரையுமே அவர் படைக்கல. அந்த திறமைக்கான காரியங்களை நீங்க செய்யும் பொழுது அதுல நீங்க சிறப்பாக செயல்படுவீர்கள். அப்படி செயல்படும் பொழுது அங்க என்ன வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஏன்னா நான் மிக சிறப்பாக செயல்படுகிறேன் என்கிறதான ஒரு மேட்டிமை எண்ணம் எனக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கேதான் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதலாவதாக அந்த பெருமை எனக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த மேட்டிமைக்கான அந்த காரணங்களை நான் சிந்திக்காமல் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழி என்னவென்று சொன்னால், நான் இப்படி நினைச்சுக்கணும், இது என்னுடைய திறமை இல்லை, இது அவருடைய தயவு என்று சொல்லி.